Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. டிங்கிளு டிங்கிளு பாப்பா என் பாட்டை கேட்க வாப்பா. தீபாவளி பண்டு காணா புள்ளிங்க நாளே ட்ரெண்டு. மதுரை நான் மல்லி, திருநெல்வேலி அல்வா, சென்னை நான் கானா, நாங்கள் பாடிடுவோம் சீனா. இன்ஸ்டாலே உங்களை பார்த்தா டாக்கியாக இருந்துட்டு இருக்குது. யார் படம் ஓனாலும் ஈரண்டது நம்ம தான் இன்ஸ்டால இனிமே. முதல் வீடியோலாம் எந்ததுன்னா 100K வியூஸ்ண்ணா, 6000 லைக்கு. அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரீச். 1 மில்லியன் வியூஸ் போய் ஒரு 80,000 லைக்கு தரமாச்சேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ 10.5M அந்த வீடியோ ரீச் ஆகும். எல்லா வீடியோ ரீச். இப்போ நம்ம எதுவும் சும்மா பொரடியாக போட்டாலும் நம்மளுக்கு ரீச் தான். நம்ம ஃபேஸை பார்த்துட்டாங்க, நம்ம முகமும் ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ ட்ரெயின்லேயே வரனா எல்லாரையும் நம்மளை பார்க்குறாங்க. நீ அழாம ஆமாம் நான் தான் கலாச்சானா கலாய், நீங்கள் ஒரு சைடு கலாய், நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டோம். அதுதான் விஷயமே. நம்ம பிராண்டே அதுதானா. இப்படி ஒன்று போட்டாதான் அங்கே வீடியோவே நறுக்குன்னு போதும். விதமாக ஸ்பீச்சு குத்து அது மாதிரி ஜாலியாக சுற்றினே அது மாதிரி சுற்றினாதான் ஜாலியாகவே இருக்கும். என்ன சொல்லும் போது எல்லாருமே சொல்லுவாங்களே ஏதோ சோ மிட்டானா அது எப்படின்னா ஜாங்கோவா எப்படி மஜாவாக இருக்குது தான் சோ மிட்டா. அது சாப்பிட்டியானா இப்படி நார்மலாக தான் எப்படின்னா யா கம்பா விட்டியா டைட்டா வீட்டிலனா தெரியான கம்பாவா. அதுதான் கதையே. ஃப்ரெண்டு கூட வெளில போகிறான், கதை கொடுத்துட்டு போகிறான்னா, டேய் சீனை மூவ் பண்ணிட்டு போயின்னுக்கிறான்டா, உனக்கே புட்டாப்பு கதையை போட்டு போயின்னுக்கிறான். நம்ம தெருவே அந்த இடத்துல எந்த வண்டியோ போகாமல் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் லைக்ஸ் எப்படி நீ இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா வேற. அப்புறம் அந்த கேஸ்பூரே நம்ம கானாங்க சாவில் பாடுறேனே சீப்பா நினைக்க வேணாங்க. எல்லா படத்துலேயும் கானா பாட்டு வந்துருச்சு. எல்லா டைரக்டருக்கும் பெருமையை தேடி தந்துருச்சு. ஸ்டேஜ் மேலே பாடணுன்னா வேணும் தைரியம். இந்த கானா கோசை குத்திடுவேன் என் உயிரையும். வணக்கம் மாஸ் கார்த்தி அவர்களே. வணக்கம். சூப்பராக இருக்கிறீங்க. ஏரியாவில் நீங்கள் தான் இப்போ ஷோவாக சுற்றினீங்களாமே. மிட்டாவா நம்ம தான் சுற்றினே இருக்கிறோம். மிட்டாயா? என்ன மிட்டானா எப்படி பயங்கரமா அது பயங்கரமா? அது என்ன சொல்லும் போது எல்லாருமே சொல்லுவாங்களே ஏதோ சோ மிட்டானா அது எப்படின்னா ஜாங்கோவா எப்படி மஜாவாக இருக்குது தான் சோ மிட்டா. அது ஓகே. இப்போ எப்படி இன்ஸ்டாலே உங்களை பார்த்தா டாக்கியாக இருந்துட்டு இருக்குது. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு தான் ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. எப்படி இருக்குது? யார் படம் ஓனாலும் ஈரண்டது நம்ம தான் இன்ஸ்டால இனிமே. ஐயோ, இப்போ இந்த வீடியோலே நம்ம கட் பண்ணி போடலாம் போல இருக்குது. அப்படி போடலாம், நிறைய ஆக்ஷன்ஸோடு இருக்குது. இன்பில்டாகவே உங்களுக்கு அப்படி தானா? இல்லைண்ணா, சும்மா ஸ்பீச்சுக்கோசம் அது. சரி சொல்லுங்கள் கார்த்தி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 12th படிச்சுட்டு இருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம் வேறு போயிட்டு இருக்குது. அதான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? ரெடி ஆகினுங்கிறேன் ஒரு சைடு. ஓகே, படிக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஓகே. சரி, எப்படி இது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ரீல்ஸ்லாம் போடுறது யார் உங்களுக்கு சொன்னது? இதெல்லாம் எல்லாரையும் பார்த்து தானே நம்மளும் போடுவோம், நம்மள்தான் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் போட்டது. சும்மா நம்மள்தான் ஓரளவு ரீச் ஆக ஆரம்பிச்சோன்னே பண்ணி போடுவோம். அதுக்கோசம் தான். முதல் வீடியோ நீங்கள் போட்ட ஞாபகம் இருக்குதா? முதல் வீடியோனா எந்ததுன்னா 100K வியூஸ்ண்ணா, 6000 லைக்கு. அதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரீச்சு. சரி சும்மா பண்ணி போட்டதே ஒரு 100K அடிக்குது. பண்ணி போட்டு ஒரு 4 வீடியோக்கு அப்புறம் ஒரு 75K 4K லைக்கு. சரி நம்மள்தான் ரீச் ஆகுது அப்படியே போட்டுனே இருந்தேன். லேட்டஸ்ட்டாக ஒரு 1 மில்லியன் ஆச்சேன் லைக்கு. 1 மில்லியன் வியூஸ் போய் ஒரு 80,000 லைக்கு தரமாச்சேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ 10.5M அந்த வீடியோ ரீச் ஆகும். எல்லா வீடியோ ரீச். இப்போ நம்ம எதுவும் சும்மா பொரடியாக போட்டாலும் நம்மளுக்கு ரீச் தான். பொரடி தான் மொக்கையாக போட்டாலும் நம்மளுக்கு ரீச் தான். இப்போது பரவாயில்ல, அந்தளவுக்கு மாஸ் கிரியேட் ஆகிருக்கு. வந்தாலே போதும் மாஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபேஸை பார்த்துட்டாங்க, நம்ம முகமும் ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ ட்ரெயின்லேயே வரனா எல்லாரையும் நம்மளை பார்க்குறாங்க. நீ அழாம ஆமாம் நான் தான் கலாச்சானா கலாய், நீங்கள் ஒரு சைடு கலாய், நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டோம். அதுதான் விஷயமே. அந்த ரீல் நிறைய பேர் பார்த்தாங்களா? அது என்ன லெஃப்ட்டில் யாராவது நின்னாங்களா? லெஃப்ட் பக்கமே பார்த்துருந்தீங்க? அது இல்லைண்ணா, அது சும்மா ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ஷன் தான். அங்கே ஒரு சத்தம் ஒன்று கேட்டுனே இருந்தது, ஏதோ ஒரு கத்தினே இருந்தாங்க பக்கத்து வீட்டில். சரி அதுக்கோசம் பார்த்துனே இருந்தேன். அதான் போட்டுருந்தாங்க நிறைய பேர். 13 வாட்டி லெஃப்ட் பக்கமும் 3 வாட்டி ரைட்டு பக்கமும் அப்போல்லாம் நிறையா மீம்லாம் கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அது எண்ணிலாம் போட்டிருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அது பார்க்கும்போது? என்ன நம்மளை கலாச்சி போடுறாங்க, நம்மளும் தெரிய வந்துட்டோம்ல, அது போதும்ல. நம்ம கலாச்சா கலாயிட்டோம், அது வேறு விஷயம்னா. நம்மளையும் தெரிய வந்துச்சுல்ல, அதுக்கோசம் தான். இன்னொன்று, அந்த ஒரு மேனரிசம் இருக்குல்ல, ஒரு வீடியோ பண்ணும்போது கையை வச்சு தலையில் டப்பு வெட்டிக்கிறாங்க. எதுக்கு அது? அது சும்மா புள்ளிங்க ஸ்டெப்புண்ணா, அது தரமா. ஓகே, அது என்ன பாக்கெட்லேருந்து எது எடுக்கிற மாதிரி? நம்ம பிராண்டே அதுதானா. இப்படி ஒன்று போட்டால் தான் அங்கே வீடியோவே நறுக்குன்னு போதும். தலையில் போட்டாங்க, தலையில் ஒன்று அப்படி போட்டு ஸ்லோமோ போட்டால் தான் பயங்கரமாக இருக்கும். எப்படி இப்போ சும்மா இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, மியூசிக் இல்லை நாங்கள் போட்டுக்கிறோம் மியூசிக்கு. இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது நம்மள மீறிய அது ரவுடி சாங்கினாலே அவள் தான் அது போட்டு தான் ஸ்லோமோவே பயங்கரமா. இப்படி பண்ணால் பின்னாடி 4 பேர் நடந்து வருவானுங்க. இந்த எடிட்டிங்லாம் யார் சொல்லி தருது? நம்மளே நான் கற்றுக்கிறது. நான் எடிட் பண்ண கரெக்டாக ஒரு 20 நாள் ஆச்சுண்ணா. பக்கத்துல பசங்களாம் எடிட் பண்ணுவாங்க, அதை பார்த்து நம்ம கற்றுக்கணும்.
அதுக்கப்புறம் எடிட்னா அந்த அளவுக்குலாம் பக்காவாக பண்ண தெரியாது, சுமாராக பண்ணேன். ஒரு 2 மாதம் கழிச்சு நம்மளே பக்காவாக எடிட் பண்ண கற்றுக்கணும். இதுதான் கதை, இந்த ஆப்பில் இதுதான், அது மாதிரி கற்றுக்கினேன். ஓகே, ஃபோன் இல்லாமல் டெய்லி வீடியோ போடுறீங்க. டெய்லியும் பசங்க இல்லைன்னா நம்மளால முடியாதுண்ணா. நம்ம பசங்க நம்மளுக்கு ஃபோன் கொடுக்குறாங்க, நம்ம ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதுதான் விஷயமே. பரவாயில்ல, சில பேர்லாம் நிறைய காரணம் சொல்லுவாங்கல்ல, ஃபோன் இல்லாமல் எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி வீடியோ போடுறீங்க, பெரிய விஷயம். நண்பர்கள் எப்படி சேர்க்குறது எப்படி? பயங்கரமான நம்ம பழகிற கேரக்டர் தானே பொறுத்து, நம்ம கேரக்டரை பொறுத்து தான் அவனுங்க பேசுறது எல்லாமே. நம்ம கிட்ட பழகினாலே நம்ம ஜாலி தான். நம்மளை எவ்வளோ தான் கலாச்சாரம் நானும் அவங்களும் கலாய்ப்பாங்க, நம்மளும் கலாய் வாங்கிப்போம், அதுதான் ஃப்ரீ. இப்போ இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் பிள்ளைங்க இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்திரை குச்சிருவாங்கல்ல. அப்படிலாம் இல்லைண்ணா. இல்லை, இப்போ உங்களை பார்த்து பிள்ளைங்க இவங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அவள் தான் காதில் வாங்கி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயினே இருப்போம். வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டிலலாம் எதுவுமே அந்த அளவுக்குலாம் எதுவுமே சொல்கிறேன். ஓரளவுக்கு எல்லோரும் கேட்க ஆரம்பித்தாங்க வீட்டிலலாம், இது மாதிரி வீடியோ பண்ணுறது பிடிக்காமலாம் கேட்கல, பண்ணுற எல்லோரும் கேட்குறாங்க, அதுதான் கேட்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் வீட்டில் சொன்னீங்களா? அம்மா அது அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மாவே யார் கேட்டது? ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து கேட்டாங்க அவங்க பையன், நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே உங்கள் பையன் தான் ஓடுது அப்படின்னு கேட்டாங்க. என்னடா அம்மா நம்ம வீடியோ ட்ரெண்ட் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொன்னேன். இப்போ இப்படி தானே நீங்கள் பட்டு ஏதாவது பேசிட்டு டப்பு டிப்பின்னு எதனா பேசிட்டு ஜாலியாக போயின்னு நம்ம லைஃபே என்ஜாய் பண்ணுறது தானா. லைஃபை என்ஜாய் பண்ணுறது தானே. அந்த பிள்ளைங்க பாஷை மாதிரி எடுத்து விட்டு தலைவா, நார்மலாக பேசிட்டு இருக்க இதமாக ஸ்பீச்சு குத்து அது மாதிரி ஜாலியாக சுற்றினே அது மாதிரி சுற்றினா தான் ஜாலியாகவே இருக்கும். ஜாங்கோவா ஜாங்கோவானா சிக்கத்தை குத்துனே அப்படி சுற்றினாதான் மஜாவே இருக்கும். பயங்கர நிறைய வார்த்தை இருக்கு போல இருக்கு. சரி, வேற வார்த்தை இருந்தால் எழுத்து விடுங்க, கொஞ்சம் பார்ப்போம், கேள்வி பார்ப்போம். எதனா கேட்டால் தான் எத்த விட முடியும். சாப்பிட்டியானா இப்படி நார்மலாக தான் கேட்பீங்களா? யா கம்பா விட்டியா டைட்டா வீட்டிலனா தெரியான கம்பாவா, அதுதான் கதையே. கம்பானா சாப்பிட்டேன். சரி, தூங்க போகிறதுக்கு நான் சரியான உறக்கமா, வீட்டில் டைட் உறக்கமா, அடி டைட்டு உறக்கமா, ஜாம்பாவா, ஜாங்கோ. அப்புறம் வேற என்ன இருக்குது? இப்போ ஏதாவது ஃப்ரெண்டு கூட வெளில போகிறான், கதை கொடுத்துட்டு போகிறான்னா, டேய் சீனை மூவ் பண்ணிட்டு போயின்னுக்கிறான்டா, உனக்கே புட்டாப்பு கதையை போட்டு போயின்னுக்கிறான். ஐயோ பயங்கரமாக இருக்குது. வேற அப்புறம் வந்துட்டு கேன்டீனுக்கு போகிறான் சொல்லாமல். கேன்டீனுக்குண்ணா டைட்டாக நம்மளை விட்டு இடிக்கிறதுக்கு போயிட்டாங்கடா. டைட்டாக விட்டுட்டு இடிக்க போயிட்டானா? சரி, ஸ்டாஃப் கொஞ்சம் இது மாதிரி கோலாக தான் இருக்கிறாப்புல நம்மளுக்கு. அது ஒரு ஜாங்கடா, அது அப்போ பார்த்தாலும் அதுதான் பண்ணியிருக்கோம், அப்படியே அதுதான். ஓகே, ஏரியாவில் ஒரு கேங் இருக்குது, நம்மளை வந்து ஸ்கெட்ச் போகிறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது எப்படி சொல்கிறது, ஐயோ உனக்கு சரியான ஆள்றாப்பா அவனுக்கு கிடைக்கிறானுங்க அப்படி, அதுதான். இப்போ அட்டின்ற வார்த்தையெல்லாம் போயிடுச்சா? அது தாண்டி வேறு தான் வந்துச்சா? அட்டியா எப்பவுமே அட்டி தான். அட்டி உள்ளாவா, அதுதான். சரி, இப்போ அதான் புட்டாப்புன்னா என்னது? புட்டாப்புனா நம்மளை வர வச்சு ஒரு இடத்துலேருந்து நான் இங்கே நிற்கிறேன், இப்போ நீங்களே கூப்பிட்றீங்க இன்டர்வியூ. ஆமாம், வந்து புட்டாப்பு கொடுத்தீங்க நீங்கள், அதான் அதுதான் புட்டாப்பு. இப்போ வந்துட்டேன், இதுதான் புட்டாப்பு. ஓ, அரை மணி நேரமாக நீங்கள் ஒரு புட்டாப்பு கொடுத்தீங்க எனக்கு. அப்போ அதுதான் புட்டாப்பு. அப்போ உண்மையாக புட்டாப்பு கொடுத்தீங்க அப்போ எனக்கு, அதானே? இல்லைடா, ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோம். வந்துட்டேனா அது பேர் தான் புட்டாப்பு. வந்துட்டோம், ஒரு இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி வந்துட்டேனா அதுதான் புட்டாப்பு. யாராவது ஒருத்தவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், டைட்டாக ஒன்று செய்யணும்டா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டைட்டானா ரிவெஞ்ச், டைட்டாக நம்ம குத்துணும்டா. ரிவெஞ்சுனா டைட்டாக நம்ம ரிவெஞ்சு ஜாங்கவா டைட்டாக அப்படியே அச்சனா டைட்டாக போய் நான் ஓமா இப்படி, அதுதான். எத்தனை டைட்டாக இல்லை புரியலையே. டைட்டாக ஒரு சிங்கிள்ஸ் வா போட்டுலாம் கை மாலி, அதுதான். நிறைய இருக்கு போலி அங்கே. இதுக்காகவே ஏதாவது டிக்ஷனரி வச்சுருக்கீங்களா? இல்லை, நான் பேச அப்படியே வந்துச்சுண்ணே அப்படின்னு தெரியலண்ணா. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக பேச இது ஒரு வார்த்தை வந்துட்டே இருக்குது. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மாலோ இல்லை ஏதாவது ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா கேங்காக போவீங்க, ஏதாவது பிரச்சனை இல்லை நீங்கள் தனியாக தெரியுங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? சும்மா ஆக்ஷன் பண்ணே போவீங்களா? இல்லைண்ணா, நம்ம எதனா டைட்டாக யாருன்னா கலாச்சினே போவோம். பக்கத்தில் ஒரு தாத்தா வராருந்தா அவரை கலாச்சாரனா நம்ம எல்லாரும் பார்ப்பாங்களே, வயசான தாத்தா யாருன்னா பசங்க யாருன்னா போனாங்க, நம்ம பசங்களை கலாயிற மாதிரி அவங்கள கலாய்ப்பணும், அதெல்லாம் சீனே. ஓகே, வயசான தாத்தாவெல்லாம் எதுக்கு கலாய்க்கிறீங்க? அவன் பாட்டு போயிட்டு ஒரு சும்மாண்ணா அது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா நீங்கள் இந்த மாதிரி? அது மாதிரிலாம் இல்லை, நான் ஜாலியாக நாங்கள் அவரும் ஒரு சைடு பார்த்துனே போவார், நாங்களும் கம்முன்னு போயிடுவோம் அதோட. சரி, இப்போ நீங்கள் இன்ஸ்டாலாம் ரீச்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்கல்ல, ப்ரோ சூப்பராக பண்ணுற ப்ரோ, செம்மையாக பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஏதாவது மெசேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது மாதிரி அது மாதிரிலாம் நிறைய வந்துக்குது. நான் கமெண்ட்லேயே நம்ம மெசேஜ் தான் ஆஃப் பண்ணிட்டோமேண்ணா. இல்லை நம்மளுக்கு இன்பாக்ஸில் வருமே அந்த மெசேஜ் சொல்கிறேன், அது மாதிரிலாம் வந்துதுண்ணா, நிறையா வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சான்ஸ்லாம் கேள்விப்பட்டேன், படத்தில் நடிக்க போகிறீங்க அப்படியா? அப்படிலாம் என்னண்ணா, நான் தானே அவ்வளோ பெரிய ஆளாண்ணா. இல்லை வருவீங்களா? அடுத்து சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ தான் மாஸ்க் காட்டி நான் வருவேன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தீங்க. சும்மாண்ணா அது யாராலையும் வரக்கூடாது, நம்ம சோலோவாக வரணும். அடுத்தவங்க காலப்பூச்சிலாம் வரணும்லாம் இல்லை, நம்ம சோலோவாக வரணும். ஓகே, அடுத்து என்ன? இப்போ 12th படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? நான் காலேஜ் லாயராக ஃபஸ்ட்டு அப்படியே இதுவும் ஒரு சைடு வச்சுக்குவேன். லாயரானும். ஏன் லாயரு?
சின்ன வயசுலேருந்து அது எப்படின்னு தெரியல, நான் சின்ன வயசுலேருந்து ஆகணும். இப்போ ஏரியாலாம் எப்படி இருக்காங்க பசங்க உங்க கூட ஆல்ரெடி ஒரு 10 பேர் சுற்றுவாங்கன்னா இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்காங்க? அதே மாதிரி தானே நார்மலாக நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வெளியே தான் அப்படி. நம்ம ஏரியாவில் நம்மளை எப்பவுமே கலாய்க்கிறது, நம்மளை அடிக்கிறது, ஜாலியாக பேசுறது, அதுதான். அதான் லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணுறீங்களா எப்படி? லவ்லாம் எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு. இல்லை பயங்கரமாக ஃபீல்லாம் பண்ணி பாடுறீங்களே. சும்மா நான் சாங்கு கோசம். அதுக்கேற்ற மாதிரி எப்படி இந்த ஆக்டிங் இதெல்லாம் உள்ள நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்லைண்ணா, அப்படியே அந்த சாங்கு கேட்டோன்னே நம்மளுக்கே ஒரு ஸ்டெப்புலாம் தோணும், அதை நான் அப்படியே பண்ணுறேன். ஓகே, யார் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? இன்ஸ்பிரேஷன் யார் பிடிக்கும் உங்களுக்கு? அப்படிலாம் யாரையும் பார்த்துலாம் இல்லைண்ணா. இன்ஸ்டாவில் கூட யாரை பார்த்துருப்பீங்களா இவரை மாதிரி பண்ணணும் அப்படின்னு? யாருமே அப்படிலாம் இல்லைண்ணா. நீங்கள் தான் உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அப்படிலாம். ஓகே, ஒரு பாட்டு பாடுவீங்களா நீங்கள்? கானா பாட்டலாம் ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. சென்னைக்கு பெருமையே நம்ம கானாங்க, சாவில் பாடுறேன்னே சீப்பான நீங்கள் வேணாங்க, எல்லா படத்துலேயும் கானா பாட்டு வந்துருச்சு, எல்லா டைரக்டருக்கும் பெருமையை தேடி தந்துருச்சு, ஸ்டேஜ் மேலே பாடணுன்னா வேணும் தைரியம், இந்த கானா கோசை குத்திடுவேன் என் உயிரையும். பாடுங்க வேறு ஏதாவது இருக்கா? டிங்கிளு டிங்கிளு பாப்பா என் பாட்டை கேட்க வாப்பா, தீபாவளி பண்டு கானா புள்ளிங்க 4 ட்ரெண்டு, கானா புள்ளிங்க 4 ட்ரெண்டு, மதுரை நான் மல்லி, திருநெல்வேலி அல்வா, சென்னை நான் கானா, நாங்கள் பாடிடுவோம் சீனா, ஃபோனு பண்ணி கலைப்பான், எங்களை பார்த்து சிரிப்பான், எங்கள் ஊரில் மாற்றம் அவன் சுடுகாட்டில் இருப்பான், சென்னைக்கு பெருமையே நம்ம காணாங்க. அதுதானா? நிறைய வச்சிருக்கீங்க திறமை, பாடுறீங்க, நடிக்கிறீங்க, அப்புறம் வேறு என்ன? நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ்னா செஸ் விளாண்டுருந்தேன் நான் கொஞ்ச நாள், அதை அப்படியே விட்டேன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஓகே, இப்போ ஃபோன் இப்போ இல்லாமல் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா ஏதாச்சும்? ரொம்ப கஷ்டம்ண்ணா. நம்ம ஐடியில் நம்மளுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிறது, நிறையா பொண்ணுங்க மெசேஜ் அதெல்லாம் பண்ணிடுறானுங்க. ஆனால் நம்ம பசங்களை நம்ம ஐடி எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஓ, ஆக்ட் பண்ணிட்டாங்களா? ஆக்ட் பண்ணி பாஸ்வேர்ட்லாம் மாதிரி 2 வெரிஃபிகேஷன் போட்டேன், அதுலேருந்து ட்ரெண்டாகிறதுக்கு முன்னாடி அது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு 2 வெரிஃபிகேஷன் கோடுலாம் போட்டேன். ஓகே, இப்போ ஸ்கூலில் எப்படி ரெஸ்பான்ஸு? ஸ்டாஃப்லாம் பார்த்து எதாவது சொல்கிறாங்களா? என்னடா ஸ்கூல் பேரையே கற்றுட்டேன், என்னடா மேக்ஸிமம் ஸ்கூல் யூனிஃபார்மில் தானே நீங்கள் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூல் பேரையே கற்றுட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே கேட்டுக்கல. அது வரை 10 நாள் சஸ்பெண்ட் பண்ண தான் சொன்னாங்க. ஆமாம் உண்மைதான். அது +1 நடந்தது, அதுலேருந்து அவள் தான் எதுவுமே பிரச்சனை அந்தளவுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே நம்ம வளர்ந்தாலே பிடிக்க மாட்டேங்குது 4 பேருக்கு, ஏதாவது பண்ணிடுறாங்களே அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் இல்லை. நம்ம எப்படின்னா நம்ம ஸ்டேட்டு எப்படி போகிறது, நம்ம ஸ்டேட்டாக நம்ம வேலையை பார்த்துட்டு போனால் நம்ம கரெக்டாக இருக்கலாம். சரி, வேறு என்ன சொல்ல வந்தீங்க? இப்போ இன்டர்வியூனும் போது உங்களுக்கு புதுசாக இருக்கும்ல, ட்ரெண்டாயிரம், அப்புறம் இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, நம்மளை கேள்வி கேட்குறாங்க, பெருசாக ரீச் ஆகுது, அடுத்து என்ன பிளான் உங்களுக்கு? அடுத்த பிளான் தான் இதே மாதிரி ரீல்ஸ் எதனா பண்ணீங்க, அப்படியே எதனா நம்மளுக்குன்னு ஒரு வழி கிடைக்காதா, புச்சினா அப்படியே போய்ட்டு வந்தான். அதான் இது நார்மலாக பேசுகிறீங்களே, இன்னும் கொஞ்சம் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாங்களே, ஸ்லாங்காக பேசுன்னு. ஸ்லாங்கானா எப்படி? நம்ம நீங்கள் பேசுறதை பொறுத்து தானே அது ஸ்லாங்காலாம் பேசுறது. இங்கேனாலே கொஞ்சம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம பேசுறது நார்மலாக நம்ம பசங்க கூட பேசுறது வேணால் ஸ்லாங்காக எதுனா பேசுவோம் ஜாலியாக. நண்பர்களை கூப்பிட்டுலாமா அவங்க கூட? வந்திருக்காப்புல கூப்பிடலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கார்த்தியோடைய வளர்ச்சி எப்படி இருக்குது? வீடியோலாம் பார்க்கும்போது செம வைரலாக போயிட்டு இருக்காப்புல. மஜாக போனாலே அவன் வரான், ரீல்ஸ் போனாலே நம்ம தலை தான் வந்து ட்ரெண்டிங்காக போயின்னுக்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மஜா அவனுக்கு அவன் ட்ரெண்டிங் வந்து தெரியாது, இவன் வந்து என்ன பண்ணுவான், வேற ஒரு பண்ணுவான். இந்த மாதிரி தலை இது ட்ரெண்டிங்காக போயின்னுக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து சொல்லுது இந்த மாதிரி டெலிட் பண்ணணும் அந்த வீடியோ, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுது. தலை அதான் தலை ட்ரெண்டிங்காக போயினுக்குது. நீ இப்போ போய் இது பார்த்தல, சும்மா இன்ஸ்டாவில் போனால் 100 கமெண்ட் 100 ஃபாலோவர்ஸு வியூஸ்லாம் எங்கேயோ போகுது தலை, அதை டெலிட் பண்ண தலை, வச்சுக்க தலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மில்லியன் மேலே அச்சிச்சு. அச்சதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதாகிடுச்சு, லைக்லாம் எங்கேயோ போகுது, ஃபாலோவர்ஸ் அதிகமாகிடுச்சு. அதுக்கடுத்து கிட்ட வந்தோடனே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பி சேனலில் போயிட்டு. 1K ஆச்சுன்னு தரமாக ரொம்ப நாள் கணக்கு. நம்ம 1K தான் நம்ம டார்கெட், நம்மளாம் இவ்வளோ பெருசாக ஆளாக ஆக மாட்டோம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். 1K ஆச்சுன்னே நம்ம வந்து கரெக்டாக சண்டே டைம் நம்ம வீட்டாண்டே ஒரு பீச் பக்கத்துலேயே இருக்குது, போனால் ஒரு 1 ஹவரில் போயிடலாம். சரி பலூன் கிளெல்லாம் வாங்கிட்டு போகிறேன், அந்த பலூன் பார்த்தா கே வந்து ஓட்டையாகுது. அதுதான் ஒரு 4 டேக்கு தரமாக ஏற்றணும், ஊதி 5ஆவது டேக்கு பக்காவாக ஏற்றணும்னு சொல்லிட்டு பலூனை நிறுத்தணும். ஒரே ஒரு வீடியோ ஒன்று விட்டோம், பயங்கரமாக அது 1K செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணேன். இப்போ பார்த்தா அது 10K 12K மேலே போயிருக்குது. அதுதான் 10K செலிப்ரேஷன் பண்ணலான்னு பார்த்தேன், கையில் கொஞ்சம் காசு இல்லாமல் இருந்தது, அதனால தான் விட்டேன் நான். அதனால இப்போலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க 10 ஒரு 20K ஆச்சா நம்ம பயங்கரமாக பண்ணிடலாம், கேக்குலாம் வெட்டி ஏரியாவே பிளாஸ்ட் பண்ணிடணும். ஏரியாவே பிளாஸ்ட் பண்ண போறீங்க? இவருக்கே தெரிஞ்சிச்சு இல்லை, நம்ம தெருவே அந்த இடத்துல எந்த வண்டியோ போகாமல் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். அது மாதிரி பிளாஸ்டாக ஒரு வீடியோ நறுக்குன்னு விட்டுருவோம். இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் கூட தைரியமாக சொல்கிறீங்க. சும்மா ஜாலியான நம்ம ஏரியாவுக்குள்ளே நம்ம எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான், நம்மளை யாரு கேட்க போகிறா?
நம்ம பசங்க தான் நம்ம பசங்க தான் ஏறாங்க, நம்ம எல்லாருமே கும்பலா இது பண்ணுவாங்க. அதுதான். அதான் வைரலானதை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன்னா இவன் வந்து என்ன பண்ணா தூங்கி நின்றேன். அப்போ தான் இன்ஸ்டாகிராம் உள்ள போகிறேன், பார்த்தா ஒரு வீடியோ வருது. 28 லைக்லேயும் நம்ம தான் இருக்கிறான். ஃபோன் பண்ணி மச்சான் தயவு செஞ்சு அவனுக்கு ஃபோன் தராத, அவன் பாரு அவன் மதிப்பையே கெத்துனுக்கிறான், தலையெல்லாம் ஆட்டி பண்ணுகிறான் அப்படின்னு பார்த்தா இந்த அவன் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஐசிஐஜி படத்தில் ஒரு பொம்மை ஒன்று வரும். மச்சான் நீ தயவு செஞ்சு இன்ஸ்டா பக்கமே வராது, நீ டிலீட் பண்ணுறேன்றேன். பார்த்தா மறுநாளே அவ்வளோ கேஸ் தான். சரி அப்புறம் மச்சான் இதேமாரி பண்ணுறா, நம்ம என்ன சொல்லு, சரி இதேமாரி பண்ணுறா மச்சான். அவ்வளோதான். அது நான் அப்பயே சொல்கிறேன்னா வாடா, அவன் ஃபோன் தருவான். இவன் ஒரு பையன், மச்சான் நீ ஃபோன் தராது, நீ ஃபோன் தரத்துனால தான் அவன் காமெடி அவன் மதிப்பு அவனே கற்றுக்கிறான்னு பார்த்தா அவன் மதிப்பையும் அவன் கெத்தாக்கி ஒரு தூரம் வந்துட்டுக்கிறான். ஏரியாக்குள்ளேயே பெருசாக சுற்றுறாப்ல அது மாதிரி. இப்போ அந்த ஐசிஐஜி பொம்மை பார்க்கும்போது எவ்வளோ கம்மியாச்சு, அவரை கலாய்க்கிற மாதிரி தானே போட்டுருந்தாங்க. அது ஃபோன் பண்ணி சொல்கிறா மச்சான் அவனுக்கு வேணான்ட்டாங்க. அப்புறம் பார்த்தா மறுநாளே 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படியே போயினே இருக்குது. நிறைய பேர் கேட்டாங்க வீட்டாங்க. இந்த மாதிரி மதுரையிலேருந்து ஒரு தங்கச்சிலாம் கேட்டது இந்த மாதிரி, நான் இந்த உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த கூட ரீல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி சொன்னேன், இது எங்கள் அண்ணன் தான் சீனியர் எனக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த கூட இது பண்ணனா அப்படின்னு கேட்டாங்க, பேசணும் அப்படிலாம். எங்கள் அக்கா கிட்ட நான் கொடுத்தேன், அக்கா கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பேசினாங்க. இந்த மாதிரி ஃபோன் மாற்றினா அப்பா பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு புதுசாக இருக்குதுண்ணா. நம்மளுக்கு ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா நம்மளுக்கு இருந்தால் நம்ம ஃபோட்டோ இப்போ வரவையிலே எவ்வளோ பேர் நீ தானே தலை, அது ஆமாம் நான் தான் தலை, மஜாவாக பண்ணுற தலை. ஒருத்தர் வந்து நம்மளே கலாய்ப்பாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயின்னே இருக்கணும். பேசுகிறவங்க பேசின்னு தான் இருப்பான் ஒரு சைடு. நம்ம அதெல்லாம் பார்க்கத்தா எப்படி அதை விட்டு போயிட்டே இருக்கணும். எங்கள் வீடு நகர் அக்காங்க ஃபோன் பண்ணுறாங்க ப்ரோ, அந்த பையன் உன் ஸ்கூலில் கூடாஞ்சேரியா அவன் ஒரு நாள் வீட்டாண்ட கூட்டினாப்பா, அவன் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று சரி அவன் சொன்னான் சீன் போட போகிறான்னு சொல்லிட்டு வேற ஒரு பையன்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி மச்சான் நான் வர மச்சான் எப்போ மச்சான். இதோட சந்தோஷமா இருக்கு, சும்மா கூட இருக்கவரை ஒருத்தர் ஜாலியாக நான் ஃப்ரெண்டு இதுவானா நம்மளுக்கு பெருமை தானே. ஒரு 4 இடத்துக்கு போகிறோம், இது தெரியுது இவனே எனக்கு தெரிஞ்ச பையன் தான்டா அப்படின்னு சொன்னேன். எப்படி இருக்கும்? நேற்று நைட்டு எங்கள் அம்மா அந்த ரீல்ஸை பார்த்து வச்சுன்னுக்குறாங்க. இவர் ரீல்ஸ் அம்மா இதுவே தெரியாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டீ கார்டில் இருக்கிறானா, யார் தெரியுமா மாஸ்க், அவன் சொல்கிறான் என் ஃப்ரெண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு, பாடா ஃபோட்டோ எடுத்துலான்னு அவனை கூப்பிட்றாங்க. அவன் என் ஃப்ரெண்டுனா என் ஸ்கூல் மேட் தானா அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு பேர் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு பேர். அதுவும் நைட்டு 12 மணி நான் டீ கடைக்கு நியூ இயர் அணி டீ குடிக்கலான்னு வந்தேன்னா அங்கே வேற ஒரு ஃபோட்டோ. எப்படி முகமுடி போட்டு சுற்றுறீங்களா இல்லை எப்படி? ஜாலியாக வெளில தெரியுது, எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்குறான். இல்லை இப்போ நீங்கள் ரீல்ஸ்லாம் போடுறீங்களா, ரொம்ப இந்த கானா சாங் மட்டும் தான், மற்றபடி ஏதாவது லவ் சாங்லாம் போடுறது தான். இப்போ இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆச்சுல, இதே மாதிரி தான் லவ் சாங்லாம் போட்டு வைரல். அதுதான் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகே, நீங்கள் இன்ஸ்டாகிராம் அல்காரதமே கிராக் பண்ணிட்டீங்க. அவனுக்கு ஃபோன் கிடைக்க மாட்டான், எல்லாம் அவன் பண்ணுவான். ஆனால் அவன் ஃபோன் இல்லாமே இப்போ ஒரு தடவை வந்துக்கிறான்னா ஃபோன் இருந்ததுன்னா நம்ம ஒரு நாளைக்கு என்ன ஒரு 3 போஸ்ட் 4 போஸ்ட் தரமா ஜாலியாக பண்ணி ஜாலியாக போடுறாங்க. அவனே எடிட்லாம் சூப்பராக பண்ணுவானா, எடிட்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இது இல்லை. ஸ்லோமோலாம் போட்டு படிக்கிற டைம் கிடைக்குதா இல்லை படிக்கிறதுலாம் ஒரு படிக்கிறதுலாம் படிச்சிடுவேண்ணா. இப்போ நான் எப்படின்னா வந்து சாயங்காலமாக வீடியோ எடுத்தேன்னா ஒரு 5 நிமிஷம் நான் எடிட் பண்ணேன்னா போஸ்ட் போடுவேன்னா, அதுதான் நைட்டு எல்லாமே படிக்க முடிச்சுட்டு ஒரு 8:30 மணி ஃபோன் எடுத்தேன்னா எல்லாத்தையும் பார்ப்பேன் எவ்வளோ போயிது. அது பார்க்கறதுக்குள்ளே இவெல்லாம் பார்க்கறதே இல்லை, அவ்வளோதான். ஃபுல்லாக ட்ரெண்ட் தான், ஃபுல்லாக கேக்கு மேலே போகுது, இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறோம். நம்ம பாட்டுன்னு பார்க்கணும்னா நம்ம எப்போனா ஒரு டம்லாம் ஏறுமான்னு பார்த்துன்னு இருந்தோம். இப்போ எப்படி போட்டாலும் ஏறுது, சரி போடலாம், ஜாலியாக இருக்குது. என்ன குரூப் எடுத்துருக்கீங்க இப்போ? ஒகேஷ்னல். ஓகே, டஃபா இல்லை ஜாலியாக இருக்குமா? ஜாலியாக தானே இருக்கும். அவங்க கிளாஸ்லாம் பார்த்துருப்பாங்க, பழைய ரீல்ஸ்லாம் போய் பாருங்க, ஃபுல்லாக கிளாஸ் சொல்லியே பயங்கரமாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லா பண்ணிருப்பாங்க. நிறைய கூட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கூட ஒரு பசங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இவ்வளோ பெரிய ஆளாவே இருக்க முடியாது. அவங்களும் சொன்னோன்னே டக்குன்னு வருவாங்க. இந்த மாதிரி மச்சான் இந்த மாதிரி ஸ்லோமாக பண்ணண்டா வாடானா டக்குன்னு வருவாங்க. இவன் டக்குன்னு ஓன் வாய்ஸ்ல இது பண்ணுவான். நம்ம எதனா ஒன்று ஓன் வாய்ஸ் தோணுச்சுன்னா அந்த இடத்துல போட்டு அப்படின்னு. அதுவும் அப்போது வந்து இவன் கூப்பிட்டா யாரும் வரமாட்டலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவன் செம்ம ஜாலியாக இருப்பானா, எப்பவுமே ஒரு நல்ல கேரக்டர். இவனை மாதிரி கேரக்டர்லாம் அவ்வளோ பேர் இல்லை. இவனா எல்லாருக்கிட்டையும் ஒரே மாரி ஒரு இதுவும் மெயின்டைன் பண்ணுவான். இப்போ அவன் கூப்பிட்டவொன்னா நாங்கள் வந்தோம்ல, அதுதான். பரவாயில்ல, சூப்பர். இதே மாதிரி சந்தோஷமா இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போட்டு 100K சந்திப்போம். சரிப்பா? சரி, அது உங்கள் ஸ்டைலில் முடிங்க, இல்லை ஒரு எண்டிங் கொடுங்க. அடுத்த 100K வரோம், நம்ம தான் மஜா பண்ணுறோம் அப்படின்னு 3 பேர் தான் பேசி சொன்னால் தான் க்ளோசிங் கரெக்டாக இருக்கும். சொல்லு, இன்னும் கொஞ்ச நாள் தான் பாரு, சூற விட்டுலாம் அதெல்லாம் சொல்லு, அப்படி சொல்லு. அது ஒரு மாடுலேஷன் வரும்போது உதற கடிக்கிறாப்ல 4 வாட்டி. அவன் பேர் சொல்லுண்ணா, அதை பற்றி என்ன கேட்டீங்களா? கூடாஞ்சல யாருக்குமே கார்த்திகா தெரியாது. சொல்லு வீடுனா சொல்லுவாங்க. சொல்ல பார்க்கணும். நான் அது ஏன் சொல்லு வச்சு கேளுங்க. இப்போ ட்ரெயினில் வர சொல்ல கூட வந்து பார்த்துனே இருக்கிறேன், சும்மா ட்ரெயினில் போக சொல்ல எல்லாம் பார்த்து போங்களா, திரும்பி பார்க்குற கை ஜப்பின்னுக்கிறவன் உட்காந்து அந்த பழக்கம் இருக்குது. நான் அவனுக்கு எப்போனா ஒரு வாட்டி நம்மளுக்கு வெறுப்பா இருந்து அதுதான் சொல்லு அவர் பேர்.
மாஸ் கார்த்திக் இப்படி ஒரு பழக்கம் இருக்கா அப்படின்னு போட்டுருவாங்க நிறைய பேர். அவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளை ஃபன் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டாங்கன்னு நினச்சிக்கூடாது. இப்போ நிறைய பேர் கமெண்ட்லாம் போடுவாங்கல்ல, மாஸ் கார்த்தி எம்என் சைலண்ட்டு இப்படிலாம் போட்டு நிறையா போட்டுட்டு இருப்பானுங்க நிறையா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குமா உங்களுக்கு? அது நல்லா பண்ணிக்கிறான். கமெண்ட் படிக்க மாட்டான். நாங்க தான் சொல்றதே. நான் ஒரு கமெண்ட் போட்டேன் நான், ப்ரோ என் ஃப்ரெண்டு ப்ரோ ரொம்ப கலாய்க்கிறீங்கன்னு. எனக்கு 150 கமெண்ட் அனுப்புறானுங்க. உன் ஃப்ரெண்டு நான் கேப்பியா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சும்மா என்ன கலாய்க்கிறான் ப்ரோ, உங்க பிக் ஃபேன் ப்ரோன்னு சொன்னான். அவனை கலாய்க்கிறாங்க, நான் என்ன நல்லா பண்றான், நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு அவனை கலாய்க்க ஆரம்பிச்சானுங்க. இப்போ இது ஒன்று சொல்கிறானுங்களே, இப்போ நாங்கள் உயிரை விட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற நடிக்கிறோம், அவங்கெல்லாம் விட்டுட்டு இவங்கெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிறான்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கிறீங்களே அப்படின்றாங்கல்ல. நீங்களும் உழைப்பு போடுறீங்க, அவரும் உழைப்பு போடுறாங்க. நம்மள அவங்களாம் வந்து எப்படின்னா பெரிய ஆள் தான். நம்மளாம் சும்மா நார்மல் லைஃப்பில் வந்து நம்மளும் ஒரு ரீச் ஆகணும்னா நம்ம ரொம்ப கஷ்டம் தான். ஃபஸ்ட்டு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணால் எப்படின்னா ரீச் ஆகாது, நம்ம போட்டு தான் அதை ரீச் ஆகணுமே. நம்ம ஃபோனு யூஸ் பண்ணி அதை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி 100 லைக்கில் நின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. அடுத்தது தான் ஓரளவுக்கு ரீச் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஜாலியாக ஆரம்பிச்சிது. ஓகே, ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எப்படி? நம்ம ஃபேமிலின்னா நான் நார்மலாக மிடில் கிளாஸ் தான், அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஏதாச்சும் குட்டி குட்டி வேலை பண்ணி கொடுத்து அது மாதிரி? அதெல்லாம் பண்ணியிருந்தேன் நான். நம்ம அம்மா கடையிலே ஹெல்ப் பண்ணியிருந்தேன். இந்த கவர்லாம் போடுறது, காய்கறி கடை கவர் கவர்லாம் போட்டு எங்கள் அம்மா கூட உட்காந்து அப்படியே வியாபாரம் பண்ணேன். நல்லபடியாக பண்ணுங்கள். 100K எதாவது சொல்லுங்கள். 100K. ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் லைக்ஸ் எப்படி? நீ இந்தியா ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா. வேற அப்புறம் 100K சூரே. ஆஹா, சூப்பர். சந்திப்போம். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.